Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. புதுப்பேட்டை படத்தப்போ உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் பெருசா தெரியாம இருந்திருக்கலாம் மேபி. ஆனா அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் இவ்வளவு பெரிய ஆளாவாரு, அவங்களோட பையன் கூட சேர்ந்து நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினைச்சது உண்டா சார்? புதுப்பேட்டைக்கு முன்னாடி இருந்தே தெரியும். புதுப்பேட்டையில அவங்க விஜய் சேதுபதி எல்லாம் இருக்கும் போதுல இருந்து எனக்கு தெரியும். யார் எப்படி ஆவாங்கன்னு சினிமால தெரியாது. விஜய் சேதுபதியே ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது நாங்கெல்லாம் ஒன்னா நடிச்சிருக்கோம். இப்போ அவரோட பையன் கூடயும் அதே மாதிரி ரோல் நடிக்கிறது. நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். அது நம்ம பேசின இப்போ டைலாக் எல்லாம் மீம்ஸ்ல வருது, ரிப்பீட்டடா எல்லாமே ஜோக்ஸ் பசங்க எல்லாம் யூஸ் பண்றாங்கும் போது கொஞ்சம் பெருமையா, ஆச்சரியமா, சந்தோஷமா. அதுக்கு காரணமான ரைட்டர்ஸ், இயக்குனர்கள் அவங்களுக்குலாம் ரொம்ப. வெற்றிமாறன் சார் வந்து வடச்சென்னையிலாம் எடுக்கிறாருன்னு கேள்விப்படுறோம். அதுல நீங்க ஏதாவது இருக்கீங்களா சார்? அந்த அப்டேட். ஆமா, வடச்சென்னையில இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நம்ம சாரதா முடிவு பண்ணணும். அந்த கேள்வியை கேட்டுட்டேன், வந்த உடனே கேட்டுட்டு அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த சினிமா மேல ஈடுபாடு வர்றதுக்கு காரணமே ரஜினி சார், அப்புறம் இளையராஜா சார். அந்த பாடல்கள் கேட்டு இது ரெண்டு தான் எனக்கு சினிமா மேல உள்ள ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான காரணம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபீனிக்ஸ் படத்தோட டீம் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வந்ததுலேயே ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேம். இந்த படத்துல உங்களோட பார்ட் பத்தி சொல்லுங்க. நான் வந்து இதுல அபி நட்சத்திராவோட அம்மாவை பண்ணிருக்கேன். அதுல நிறைய விஷயங்கள், அம்மா அப்படின்னா நிறைய கேரி பண்ற மாதிரி இருக்கும்ல மேம். நீங்க தொடர்ந்து சீரியல்ஸ்ல பண்ணாலும் படங்களுக்கு அப்படின்னும் போது நிறைய மெனக்கெடல்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த கேரக்டருக்காக பர்டிகுலரா இந்த விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னு எனக்கு வந்து என்னன்னா, அபி நட்சத்திராவோட இது என்னோட 2வது ப்ராஜெக்ட். ஸோ ஒரு டீம் அழகாக அமையறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம அதில் நம்மளோட ப்ரெசன்ஸு, நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் வேகம் செலுத்துறது, அதெல்லாம். இது வந்து ஃபீனிக்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டீம், ஒரு பேக்கடு ஆர்டிஸ்ட், ஒரு மாதிரி ஹேண்ட் பிக்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நடித்த ஒவ்வொருத்தருமே அவங்களோட பங்கை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்களெல்லாம் பார்த்து கூட சேர்ந்து நடிக்கிறப்ப பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அதனால வந்து இதில் வந்து ஒரு மிக்சடு இமோஷன்ஸ் இருக்கும். பாக்கி விஷயங்கள் நீங்க படம் வந்தோன்னு பாருங்க. டீசர் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியலா ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்டண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணி இருந்தது. ஆனா உண்மையா இந்த படத்துல எமோஷன் எப்படி கனெக்ட் ஆகும் மேம்? ரொம்ப நல்ல இமோஷன்ஸ் இருக்கும். அனலரசு சார் அப்படிங்கிறதுனாலே ஸ்டண்ட் நம்ம கொஸ்டினே பண்ண வேணாம், அது சூப்பர் ஹிட்டா இருக்கும். அதை தாண்டி இதுல வந்து ஒரு ஸ்போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வர பிரச்சனைகள், அதனால வர இமோஷனல் இம்பேலன்ஸ், லவ், அது மாதிரி சோ மெனி குட் திங்ஸ். அது நீங்க எப்படி சார் இந்த படத்துக்குள்ள வந்தீங்க? யார் உங்களை காஸ்ட் பண்ணாங்க? நீங்க இந்த படத்துக்கு வர்றது காரணம் யாரு அப்படின்னு சொல்லுங்க. காரணம் வந்து டைரக்டர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணது பாண்டியன் சார்னு சொல்லிட்டு ஒரு கோடைரக்டர் இருக்காரு. ஸோ அவர் தான் கால் பண்ணாரு. கால் பண்ணி இந்த மாதிரி மாஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு. அவ்வளோதான். என்ன தோணுச்சு சார் மாஸ்டர் பார்க்க? ஆக்சுவலாக வந்து அந்த டைம் சொன்னா அவர் பேர் சொன்னாங்க, அனலரசு மாஸ்டர்ன்ட்டு. நான் உடனே ஃபர்ஸ்ட் கூகுள் போயிட்டு அனலரசு மாஸ்டர்னு அடித்தேன். வந்த லைனா ஃபோட்டோ வந்துச்சு. இவ்வளோ அப்படி தெரியும் இல்லையா? ஏன்னா எனக்கு அவ்வளோவா யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் கூகுளில் பேசுவேன். நம்ம ஒருவேளை தப்பான ஆளை நினச்சிருப்போம் அப்படின்ட்டு கூகுளில் போயிட்டு டைப் பண்ணி பார்த்துருவேன். இவரா என்ன பண்ண போகிறாரு தெரில. நம்ம ஆக்சுவலாக மாஸ்டர்னால ஆக்ஷன் படம்ன்றது ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொல்லும் போது ஆக்ஷன் படம், ஸோ ஆக்ஷன் மாஸ்டர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, ஒரு பயம். இப்போ வரையுமே அந்த பயம் இருக்கும். அவரை பார்த்தாலே அது ஒரு மரியாதை தான். அப்போ பயம், இப்போ அது மரியாதை. நான் அதுக்கப்புறம் வேற ஒரு ஷூட் போயிட்டேன். கொடைக்கானலில் வேற ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. இப்போ அகெயின் வந்து மறுபடியும் கால் வந்தது. மறுபடியும் கால் வந்துட்டு மாஸ்டர் உங்களை எப்போ மீட் பண்ணணும்னு கேட்குறாரு அப்படின்னு. என்ன மாஸ்டர் மீட் பண்ணணும்னு கேட்குறாரு? எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. ஐயோ ரொம்ப ஓவராக நம்ம பண்ணிட்டோமோ, 2 வாட்டி ஒருத்தவங்களை கேட்க வச்சுட்டோமோன்ற ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இன்னும் 2 நாள் ஆகும் நான் வரேன் அப்படின்னு. அப்போ அந்த ஆன்சர் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா உடனே கிளம்பி போயிருக்கணும். அது நான் ஒரு மாதிரி சொல்லிட்டேன். சொல்கிறப்ப நிறைய யோசித்தேன். அவங்க இமிடியட்டாக எந்த ஒரு இதுவுமே காட்டாமல் ஓகே 2 நாள் தானே, ஓகே அப்படின்ட்டாங்க. அப்போ 2 நாள் மாஸ்டர் இங்கேயே இருந்திருக்காரு. அவர் பாம்பே போக வேண்டியது, வேற ஒரு ஷூட் போக வேண்டியது. ஸோ நான் 2 நாளில் வரேன்னு சொன்னோம், மாஸ்டர் இங்கேயே இருந்தார். ஸோ உடனே நான் அங்கேருந்து டிக்கெட் போட்டு வந்து மாஸ்டரை பார்த்த உடனே அவர் எதுவுமே என்கிட்ட பேசலை. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் நேமை சொல்லி நீ இவனா எனக்கு வேணும், அவ்வளோதான்.
அவ்வளோதான், வேற எதுவுமே சொல்லலை. அது எப்படி நான் ரெடி ஆகணுன்றதுலாம் எனக்கு தெரியல. அது அவரே என்னை ரெடி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 6 months எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு ட்ரைனரை வர வச்சு தனியாக 6 months போச்சு டயட்டு, அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே மாஸ்டர் என்ன அந்த கேரக்டர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. புதுப்பேட்டை படத்தப்போ உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் பெருசா தெரியாம இருந்திருக்கலாம் மேபி. ஆனா அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் இவ்வளவு பெரிய ஆளாவாரு, அவங்களோட பையன் கூட சேர்ந்து நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினைச்சது உண்டா சார்? ஆனா அது இப்ப நடந்திருக்கேன். இல்லை, எனக்கு புதுப்பேட்டைக்கு முன்னாடி இருந்தே தெரியும். புதுப்பேட்டையில் அவங்க விஜய் சேதுபதி எல்லாம் இருக்கும்போதுலேருந்து எனக்கு தெரியும். யார் எப்படி ஆவாங்கன்னு சினிமாவில் தெரியாது. அவருடைய கடின உழைப்பு, அவர் வந்துட்டார் பெருசா. இப்போ பையன் வந்தது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் கூட நீங்க நடிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தோணும்? அது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. விஜய் சேதுபதியே ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது நாங்களாம் ஒன்றா நடிச்சிருக்கோம். இப்போ அவரோட பையன் கூடயும் அதே மாதிரி ரோல் நடிக்கிறது, நம்மளும் ஒர்க் பண்ணுறோன்றது ஒரு பெரிய வித்தியாசமான அனுபவம் தான். ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். நீங்க படத்துல இருந்தாலே வந்து எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சார் உங்களுக்கு. ஆமா சார், இப்ப வரைக்குமே உங்களோட பல டைலாக்ஸை வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரி உங்களோட பழைய டைலாக் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சார்? எனக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், இன்னும் அது நம்ம பேசின இப்போ டைலாக் எல்லாம் மீம்ஸில் வருது, ரிப்பீட்டடாக எல்லாமே ஜோக்ஸ் பசங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கும்போது கொஞ்சம் பெருமையாக, ஆச்சரியமாக, சந்தோஷமாக. அதுக்கு காரணமான ரைட்டர்ஸ், இயக்குனர்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த படத்துக்காக நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல சார்? நான் அப்படிலாம் எஃபோர்ட் போடல, இவங்க பசங்க தான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. சூர்யாவும் தம்பியும் எல்லாம் வந்து ரொம்ப பிசிக்கலி ரொம்ப சஃபர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸு, அது போக ஷூட்டிங் டைமில் ஒர்க் ப்ராசஸ்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுதான், மற்றபடி எனக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படலை. கண்டிப்பா சார். வெற்றிமாறன் சார் வந்து வடச்சென்னைலாம் எடுக்கிறாருன்னு கேள்விப்படுறோம். அதுல நீங்க ஏதாவது இருக்கீங்களா சார்? அந்த அப்டேட். ஆமா, வடச்சென்னையில இருப்பேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்னு சொல்றீங்க? இல்ல இருப்பேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நம்ம சார் தான் முடிவு பண்ணணும். அது கேள்வியை கேட்டுட்டேன், வந்த உடனே கேட்டுட்டு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சாரு கூப்பிட்டா இருக்கணும் அப்படின்றது ஆசை, இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மேடையிலுமே வந்து உங்களுக்கும் வெற்றிமாறன் சாருக்கும் எவ்வளவு பாண்டிங் இருக்குன்றத நாங்க பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். இப்போ அவரை பத்தி இப்போ எஸ்டிஆர் வச்சுலாம் படம் பண்றதா சொல்றாங்க. சோ அதை கேட்கும் போது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. அவரு ஏன்னா அவர் எடுத்த படங்களே வடசென்னை தான் ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்குற படம். இப்போ பொல்லாதவனுக்கு அப்புறம் நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் ஆடுகளம் ஒரு வகை. ஆனால் வந்து அடுத்த இந்த 2 எப்போன்னு கேட்குறது வடசென்னை தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதனால அவர் இப்போ அது தள்ளிகிட்டே போச்சா. ஸோ இது இப்போ சடனாக அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போ அதிரடி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாதுல்ல அது. அதனால அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பெருசாக வரும் அந்த படம். அது எப்பயுமே நீங்க வந்து என்னோட ஆசான், நான் எப்பயுமே ஒரு டைஹார்ட் ஃபேன்னா அது ரஜினி சார்து அப்படின்றீங்க. அது காரணம் ஏன் சார்? ஏன் சார் அவ்வளோ அவரை மட்டும் அவ்வளோ பிடிக்குது? இல்லை, நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து சினிமான்றது எப்படி பார்க்குறது என்னன்னு தெரியாது. ஏதோ படம் போடுவாங்க, பார்க்குறோம், வீட்டில் கூப்பிட்டு போவாங்க, பார்க்குறோம். ஹாஸ்டலில் படித்தேன், ஹாஸ்டலில் போடுவாங்க. இப்போ சினிமா மேலே அட்ராக்ட் பண்ணது ஒரு ஹீரோ வந்து ரஜினி சார். அப்போ சின்ன வயசுலேயே மனசில் பதிஞ்சிட்டாரு. இவர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹீரோவாக இருக்கார் அவருடைய இது. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைலை ஒவ்வொன்றா கேள்விப்படுவோம்ல. சினிமாவில் அவர் நடிக்கிறதும் அதுவும் வித்தியாசமாக இருக்குது, லைஃப் ஸ்டைல்லையும் அவர் ஒரு வித்தியாசமாக இருக்கார். அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு தனி ஒரு இது, நம்ம கேரக்டரோட அது ரொம்ப அட்டாச் ஆகுது, நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே சின்ன வயசுலேருந்து மனசில் பதிஞ்சு இந்த சினிமா மேலே ஈடுபாடு வர்றதுக்கு காரணமே ரஜினி சார், அப்புறம் இளையராஜா சார். அந்த பாடல்கள் கேட்டு இது 2 தான் எனக்கு சினிமா மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான காரணம். அது அப்படியே நானே சினிமா வருவேன்னு எதிர்பார்க்கல. ஒரு ரசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ரசிக்கிறதுக்கு இருக்கிற அறிவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம ஃபீல்டில் வந்துட்டோம் அப்படின்றது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அவரை பார்த்துதான் சினிமாக்குள்ள வந்த இந்த மாதிரி உங்க மேலே எனக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இருக்குன்னு ரஜினி சார் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆமாம், இது லால் சலாம் ஷூட்டிங் டைமில் சொல்லியிருக்கேன். கேக் கூட கட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மேடம் ஐஸ்வர்யா மேடம் ஒரு பர்த்டே இதுக்கு கட் பண்ணாங்க. தலைவர் வந்து ஒரு இடம் கூப்பிட்டு பேசினார், கூப்பிட்டு விசாரித்தார். ஏன்னா நான் சிவாஜியில் ஒரு சீன் நடித்தேன். அப்போ அது இப்போ இந்த படத்தில் விக்கெல்லாம் வச்சனால அடையாளம் தெரியாமல் அப்புறம் கூப்பிட்டு அவராக இது பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சி கேட்டார். நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாரு.
அப்புறம் தலைவர் பக்கத்தில் கூப்பிட்டு உட்காந்து பேசும்போது நமக்கு என்ன பேசுகிறோம் என்ன பதில் சொல்கிறோம்னே தெரியல. சில மொமெண்ட் மறந்துடும், ஒரு மாதிரி கிருன்னு ஆகிடும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிறகு நிறைய கேட்டார், படிப்பு, ஃபேமிலி, என்ன படம் பண்ணுறீங்க, கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா எல்லாம் கேட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் இந்த மாதிரி ஜானியிலேருந்து படங்கள் நிறைய, ரங்கா, பில்லா, போக்கிர் ராஜா அப்படின்னு படங்கள் அந்த டைமில் ரிப்பீட்டடாக பார்த்தது, கட்டடிச்சு பார்த்தது, அவர் மாதிரி ஸ்டைல் பண்ணுறது. அப்புறம் காலேஜ் லைஃப்பில் சொல்லக்கூடாது, தம் அடிக்கிறதுலேருந்து நம்ம இந்த காப்பு போடுற விஷயங்கள்லேருந்து எல்லாமே அப்படி ஒரு அவருடைய எல்லாமே அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் இது சொன்னேன் அவர்கிட்ட முக்கியமாக, தளபதி படம் வரும்போது நான் தான் தலைவர் சூர்யா அப்படின்னேன். அப்போதான் பயங்கரமாக சிரிச்சார். எப்படி 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 எப்படின்னாரு. இல்லை அந்த அவர் ரொம்ப அந்த படம், ஏன்னா அந்த படம் நான் டெய்லி பார்ப்பேன். டெய்லி 2 ஷோ ஒரு ஷோ பார்ப்பேன். படம் ரிலீஸ் ஆன டைம்லயா? ரிலீஸ் ஆனதுல இருந்து படம் ரிலீஸ் ஆகி இது தியேட்டர் விட்டு தூக்குற வரைக்கும் ஒரு ஷோ 2 ஷோ, சில நேரம் 3 ஷோ அப்படி பார்ப்பேன். அப்போ நாங்க அதே மாதிரி நாங்க ஒரு டீம், அதே மாதிரி பிரிக் கலர் ஷர்ட், காப்பு, அதே மாதிரி ஹேர், ஆமா, அந்த ஒரு லெதர் செப்பல், அந்த ஒரு அந்த படத்துல ஒரு வரல அதே வைப்ல இருந்து ஒரு அசால்ட்டா அந்த மாதிரி அப்படியே அந்த அதே மாதிரி நம்மளுக்கே ஒரு நினைப்பு. அதாவது எனக்கு படிச்சு என்னவாகுறீங்க அப்படின்லாம் ஒரு விஷயம், என்னவாக போறோம் அப்படின்றதெல்லாம் தெரியாம இருக்கும்போது இந்த சினிமா மாதிரியே தான் என்னுடைய உருவ ஒற்றுமையிலே என்னுடைய கேங் சேரும். எல்லாம் அந்த லாஸ்ட் பெஞ்சு கிரே டீம் எல்லாம் நம்ம கூட சேரும். அப்போ நமக்கு இதெல்லாம் அந்த சேட்டைகள்லாம் பார்த்து ரவுடிசம் மேல ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்போ அப்படிலாம் ஒரு ஆசை இருந்துச்சு படங்களை பார்த்து. பொதுவாகவே அது ஏதாவது அப்போ அந்த சூர்யா கேரக்டர்லாம் வருது, ரஜினி சார் படம், அவர் அதுல ஒரு பெரிய மக்களுக்கு நல்லது செய்யறது, எவன வேணாலும் அடிக்கிறது, தைரியமா அந்த மாதிரி நம்மளா நினைச்சுக்கிறது. அந்த டைம்ல ஒரு ரஜினி சார் மேல உள்ள ஒரு அன்பிலையும் நம்ம ஒரு அந்த வயசுல ஒண்ணு நினைப்போம்ல, தப்போ ரைட்டா தெரியாது, ஸ்டைலா பண்ணணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு பயங்கர இம்ப்ரெஷன் ஆகி பண்ணது அந்த விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் நல்லா மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரியல் லைஃப் தெரியும்ல, இது வரும் இது அப்படின்னு அந்த மாதிரி. பட் அதெல்லாம் தாண்டி சினிமாவில் நடிச்சு அவரு கூடயும் நடிச்சு இது அவர்கிட்டயும் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய எல்லாருக்கும் கிடைக்காத வரம் தான், கடவுள் கொடுத்த பாக்கியம் தான். இப்ப கூலி படம் ரொம்ப பிரம்மாண்டமா உருவாயிருக்கு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. சிக்கட்டுன்ற சாங்ல கூட வந்திருக்கு சார், அந்த ப்ரோமோல பாத்தீங்களா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப நாங்க தலைவர் படம் அப்டேட்ஸ் உடனே பார்த்துருவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஷோ முதல்ல பாத்துறது வழக்கம். அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் எப்பயுமே லைஃப்ல. கண்டிப்பா சார். படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருந்தோம். லாஸ்டா ஒரு சின்ன கேம் செக்மெண்டோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாலியா தான் சொல்லுங்க. இது ஏ டீம், நீங்க 2 பேர் ஏ டீம், நீங்க 2 பேர் பி டீம். என்ன பிரிஞ்சிட்டீங்க? இப்போ கேள்வி மட்டும் கேட்டாதீங்க, கேள்வி கேட்டா ஃபெயில் ஆயிடுவாங்க. கேள்விலாம் இல்ல, நான் ஒரு போட்டோ காட்டுவேன், அதை வச்சு அந்த பாட்டை கெஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஜெயிக்கிற டீமுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே, கட்டாயமா காயத்ரி ஜெயிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் அப்ப எங்க டீம் ஜெயிக்கும் சார், நம்ம தான் ஜெயிச்சிருவோம். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க சாங் தான், பழைய சாங். இல்ல அவ்வளோ பழசெல்லாம் இல்ல. ஓகே போமா, ஓடிலாம் வராதி. ஒரு தல காதல தந்த ஏ டீம் தான் ஜெயிச்சது. இன்னும் முடியல சார். ஒரு 5 பாட்டாச்சும் சொல்லணும்ல. சரி, நீங்க எழுதிட்டீங்கன்னா ஃப்ரேம்ல இருந்து போய்டும் கொஞ்சம். போட்டினா ஒரு மாதிரி ரெடியா இருந்தா தப்பு. கொஞ்சம் மைக்க வச்சுட்டு பேசலாம். பாட்டு சொல்லணுமா? இருங்க, நீங்க அவங்க காட்டாதீங்க. அது தப்பு. மேம் அவங்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்க மேம். ஏதோ மேகம் தான்டா என்னமோ. கெஸ் பண்றா, என்னன்னு என்கிட்ட கேட்காதுடா. மேகம் கருப்பு. மேகம் கொஞ்சம் அங்க காட்டுடா, அப்புறம் காட்டலாம். சரி, அவங்க கண்டுபிடிக்கணும் சார், நம்ம அப்படியே கண்டுபிடிச்சலாம் சார். மைனஸ் பண்ணுங்க மார்க். சரி, எப்படி மைனஸ் பண்றது? இருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காட்டணும்ல. அவ்வளவுதான், காமிச்சாச்சு, காமிச்சிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், கண்டுபிடிங்க. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே. இவ்வளவு நேரம் பார்த்து எங்களுக்கு இப்படி காமிச்சிட்டா என்ன அர்த்தம்? அது காமனா தான் காமிச்சாங்க. சரி, அடுத்த ரூல்ஸ் என் கையில இருந்து போன் வாங்க கூடாது மேம். சரி, அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஓகே, இருப்பா கண்ணுது. நீங்க உட்காருங்க மேம் ஒரு நிமிஷம். சிங்க பெண்ணே, சிங்க பெண்ணே.
தூரத்துல சார் நமக்கு போட்டி போட்டு வாங்க நீங்க. இருங்க வரேன். சார் விடுங்க பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து இப்பயே கொடுத்துருங்க. இப்படி இப்படி நான் கையிலேயே கொடுக்குறேன். தேன்மொழி பூங்கொடி. தேன்மொழி பூங்கொடி எப்படி சார் பழைய பாட்டா? இப்பதானே பாத்துட்டு பொங்கல் வைக்க போறாங்க. தேன்மொழி. நீங்க என்ன பாட்டு நினைச்சீங்க சார்? நான் ஒண்ணும் நினைக்கிறேன், பொங்க பானை வச்சிருக்க மாதிரி இருக்குன்னு பாத்துட்டு இருந்து. சார் சார் அடுத்த தடவை கால் பண்ணி பார்க்க கூடாது சார். சொல்ல போறது கிடையாது. ஆமா விடுங்க. இங்க இருந்து பாக்குறதுக்குள்ளே எனக்கு மட்டும் ஐக்கியம் இருக்கா? கத்திரி பூ கண்ணால கத்திரி பூ. நீ சொல்ற, நான் இவ்வளவு ட்ரை பண்றேன். நீங்க கொஞ்சம் எழுந்தீங்கன்னா அவங்க பாவம். என்ன பூ கண்ணால, என்னமோ பூ கண்ணால, என்ன பூ கண்ணால. நீங்க தான் சொல்ல என்ன பூ கண்ணால. முயற்சி பண்ண மாட்டேன். சார் ட்ரை பண்றாரு. நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? கொஞ்சம் காட்டுங்க அவங்க கிட்டயும். இல்ல லாஸ்ட் ஒரு படம் கொடுங்க பாருங்களேன். கொடுப்பாங்களா கையில? யார் கொடுப்பாங்க? இந்த பூ கண்ணால. ஏய் பாப்பா கிட்ட சொல்லுடா. கத்திரி பூ, கத்திரி பூ பெண்ணு. தெரியலையா சார்? கொஞ்சம் ரீச் பண்ணிட்டீங்க மேம். ஆனா அது கிடையாது. கஞ்சா பூ கண்ணால. கஞ்சா பூ கண்ணால கத்திரி. அது கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு சொன்னீங்க? கத்திரி பூ. அது பாடுங்க. சொல்லேடா. கத்திரி பூ அழகா. என்னடா ஓட்டுற? இவ்வளவு நேரம் ஓட்டல, என்னடா அது வேற டீம். சரி லாஸ்ட் குடு, போனா போது. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார். காந்த கண்ணழகி. யாரும் கண்டுபிடிச்சு சொல்லல. இது வரைக்கும் தமிழ் வரலாற்றுல, உலக வரலாற்றுல இப்படி 5க்கு 5 பாயிண்ட் வாங்கி ஜெயிச்ச எங்க ஏ டீமுக்காக ஆதன் மீடியா வழங்கும் அன்பு பரிசு என்ன? அன்பு பரிசு என்ன? 5000 ரூபாய் கிடையாது. கேமராமேன் நம்ம என் டீமுக்கு கூட இத ஷேர் பண்ண முடியாது. என்னடா சாப்பிடுறதுக்கு ஏதாவது குல்லாவடா? குல்லால இல்ல, சாக்லேட். சாக்லேட் எல்லாம் கொடுக்காதமா. மஞ்சள் கொண்டாடு. இருந்தாலும் ஐயா ஜெயிக்கிறதுல ஒரு ஒரு போதை இருக்கு ஐயா. நாங்க அப்படி ஆறுதல் பரிசு இல்ல நான் தரேன் மேம். நாங்க வாங்கிக்கிறோம், இங்கே வாங்கிக்கிறோம். ஆறுதல் பரிசு தரேன். நீங்க ஜெயிச்சதுனால உங்களுக்கு 2 மஞ்ச், இவங்க எல்லாம் ஆறுதல் பரிசு. நான் ஆறுதல் பரிசு நான் ஏத்திட்டேங்க. நீ சொல்லவே இல்ல. ஏடிமா இருந்தாலும் நீங்க சொல்லல. அதாவது சொன்னதுக்காக நான் பாராட்டுறேன். ஆனா விதிகளை மீறி அராஜகமா நடந்துக்கிறதுக்காக ஆமா உண்மையா கண்டிக்கிறேன். நானும் அதுக்கு வந்து வழிமொழி என்ன சொல்லுவாங்க? வழிமொழி. என்ன ஆராய்ச்சி எனக்கு புரியல ஐயா. மைக்கு கொஞ்சம் அங்க கொடுங்க ஐயா. அப்படி இல்லையா, எனக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவு. கிட்ட வாங்கி பார்த்தாதான் தெரியும். கிட்ட வாங்கி பார்த்தா உங்களுக்கா கண் பார்வை குறைவு? சத்தியமா கண்ணு தெரியாது அவ்வளவு தூரம், அதனால கிட்ட வாங்கி பார்த்தேன். வெற்றி பெற்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்துல வன்மையான கண்டிப்பு என்னன்னா, விதிமுறைகளை மீறி அராஜகமா ஆங்கர் கிட்ட கூட போன புடுங்கி அவுட் ஆஃப் ஃப்ரேம் போய் குதிச்சு இவ்வளவு கலாட்டா பண்ணதுக்காக வன்மையாக கண்டிக்கிறோம். அதுல 2 சாக்லேட் லெஸ் மார்க். இப்போ பாராட்டுறதுக்காக நீங்க உங்க கையில இருக்கிற சாக்லேட் கொடுக்கணும். மனமார்ந்த பாராட்டுகள். உண்மையிலே எல்லார்கிட்டயும் சாக்லேட் வாங்கிட்டீங்க மேம். ரொம்ப ஸ்பீடா ரொம்ப நிறைய அழகா பேசியிருந்தீங்க. வர ஜூலை 4ஆம் தேதி அன்னைக்கு ஃபீனிக்ஸ் படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு கேரக்டருக்குமே வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப பேசக்கூடிய படமா அமையணும் அப்படின்ட்டு ஆதன் சினிமா சார்பா ஒரு பெரிய விஷஸ். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இவ்வளவு பொறுமையா எனக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Pharm. Apply now.